கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் ஆராதனையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருந்து கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வீர்கள். உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு வாழ்க்கையில் சில போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை குறித்து நீங்கள் தயங்க வேண்டாம். உங்களுக்குள்ளே தேவன் சுகமளிக்கிற வல்லமையையும் பிசாசின் கிரிகளை முறியடிக்கிறதான ஜீவனுள்ள வார்த்தைகளையும் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கள். ஆவியான உங்கள் துணையாக இருப்பார். நிச்சயமாக வருகிற காலங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனைக்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நேரத்திலும் தேவனாகிய கர்த்தரோடு கூட பேசும்படிக்கு நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே என்னோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது என் கண்கள் திறக்கப்படட்டும், தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் இந்த நேரத்தில் மத்தியில் கிரியை செய்ய போகிறார். ஒரு மனதோடு கூட நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வாழ்வின் புதிதான பாதை கண்டேனல் தேவ ஆவியார், உண்டேனின் ஆவியின் கனிகள் நிலைப்பேனே சுத்ராட்சை செடியில், நிலைப்பேன் அவரில் நல்லன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்தன் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுவிட்சவம் வல்லமை ஜெயம் உண்டு, நிலைப்பே நான் திராட்சை செடியில். நல்லாண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா, எங்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய மக்கள் கேட்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியில் தொடர்ந்து கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் கண்களை மூடி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கர்த்தருக்கு செலுத்தி என்னோடு கூட சேர்ந்து சிறிது நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை நாம் வரவேற்று அவரோடு கூட சேர்ந்து அவரை ஆராதித்த இம்மட்டுமாய் நம்மளை நிற்க வைத்திருக்கிறாரே அந்த தேவனை போற்றி அவருடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு துதிகளையும் கனத்தையும் செலுத்த வேண்டிய நேரம் இது. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை பார்ப்போம், அவரை பார்த்து ஆராதிப்போமா? எஸ், கண்களை மூடி பயபக்தியோடு கூட. ஓ எஸ், அவருடைய பிரசன்னத்தில் உணர்ந்த தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்வீங்களா கூட சேர்ந்து? பரலோக தேவனே
உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. ஒரு விசை எல் ஷடாய் ஆண்டவர் நோக்கி பார்த்து எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஓடாடி உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, ஓ எஸ், பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. வெற்றி தந்தாரே யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், ஆமா டாடி, வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம். ஒரு விசை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்த்து யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம். யெகோவா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. சுகத்தை தந்திருக்கிறாரே, வாய்களை திறந்து யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒருவரையே உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவே வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், ஆமா வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் காய் இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி 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 துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் காய் இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. இப்ப சொல்வீங்களா? எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கு எதிராகவே, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் காய் இன்னும் தாங்கும் தம்புயமே. ஓ இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் நெருங்கி வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் காய் இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும், இன்றும் தாங்கும் தம்புயமே. ஓடாடி இன்ப இயேசுவின் நாமமே. விசுவாச சோதனைகள். எலியாவின் தேவன் எங்கே? உங்களுடைய விசுவாசம் குறைந்து விட்டதா? கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக வழக்காடுகிற, உங்களை காக்கின்ற தெய்வம் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். உங்கள் விசுவாசத்தில் ஒரு குறைவும் வேண்டாம். அதே விசுவாசத்திற்குள்ள கர்த்தரை ஆராதித்து அவர் செய்த நன்மைகள் நினைத்து, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் நமக்கு, அந்த தேவனை நோக்கி பார்த்து
இன்னும் சில நேரம் கர்த்தரை ஆராதித்து, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் கூட்டமே, நீ எதற்கு பயந்து விடாதே. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை இந்த காலை வேளை நான் பார்த்து சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உங்களை கண்மணி போல பாதுகாக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த விசுவாச பாடலை என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது இந்த வார்த்தைகளை உணர்ந்து என் கூட சேர்ந்து பாடுவீர்களாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. No never. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஏன் தெரியுமா? உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமா, உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஒரு விசை யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு முன்னே ஒன்றும் செய்யாதே, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனமாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. ஆமா சொல்லுங்க. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. ஆமா, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாது. இப்ப சொல்வீங்களா ஆண்டவரை பார்த்து? வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் தொடர்வதில்லை. ஓ, வியாதிகள் வருவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. ஒரு விசை சொல்வோமா? வியாதிகள் வருவதில்லை. ஓ எஸ். வியாதிகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, என் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. ஏன் தெரியுமா? என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என்
ஒன்றும் செய்யா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. ஆமா, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாது. அதனால என்ன பண்ணுவேன்? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லு. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உள்ளத்தினால் சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தர் நல்லவர். நாம் இவ்வளவு நேரமாய் கர்த்தரை பாடி துதித்தோம். நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த 2 வசனங்களிலும் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இந்த 91 சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை தொடர்ந்து சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு சங்கீதம், அநேக வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஒரு சங்கீதம். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றியும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 2வது வசனத்தை தொடர்ந்து கடந்த வாரம் தியானித்த அதே வார்த்தைகளை தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுவேன் என்கிற அந்த வார்த்தை இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? மறைவிடத்தில் இருக்கிறோம். அடைக்கலத்துக்குள் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு கோட்டைக்குள் வைத்திருக்கிறார். ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாதுகாப்பான இடத்தில் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியம், மிக கவனம். இதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை வாக்கு தத்தங்களும் சும்மா நிறைவேற வேண்டுமையானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் பேசுகிற வார்த்தையை வைத்து தான் இந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையிலே பலிக்கும், அது கிரியை செய்யும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவன் நம் அற்புதமான ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார். அந்த அரணிப்பான இடத்திலே தேவன் வைத்திருக்கிறபடினாலே, அந்த அரணிப்பான இடத்தில் இருந்து கொண்டு நாம் எதை பேச வேண்டும் என்பதை நாம் அறிந்து பேசுவோமையானால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நாம் மேற்கொண்டு வெளியே வந்துவிடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா காலத்திலும் அவன் பயங்கரமான ஒரு ஆபத்து வந்தது. தண்ணீரினாலே, வெள்ளத்தினாலே தேசம் அழிந்தது. நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தேவ சத்தத்தை அவன் காதில் கேட்டு இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தைகளின்படி அவன் செய்தபடியினாலே பேர் அழிவிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான். எந்த ஒரு மனுஷன்
தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை திரும்ப ஆபத்து நேரங்களிலும் சோதனை நேரங்களிலும் அவன் அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறானோ, அந்த பிரச்சனைகளிலிருந்து அவன் மேற்கொள்ள முடியும், வெற்றி அடைய முடியும். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு சோதனையிலும் கஷ்டத்திலும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். வியாதியாக இருக்கலாம், பணப்பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ குடும்பத்தில் சில போராட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய மறைவிடத்தில் இருக்கிற நீங்கள், அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள், அவருடைய அரவணைப்பான இடத்தில் இருக்கிற நீங்கள், இன்னைக்கு காணப்படுகிற உங்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படுகிற இந்த பிரச்சனைகளை கண்டு, இந்த சோதனைகளை கண்டு, இந்த வேதனைகளை கண்டு நீங்கள் திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இவைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தேவன் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார், உங்கள் நாவிலே வைத்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தையை வைத்துதான் இந்த பிரச்சனைகள் போகும் போகாது என்று நிர்ணயிக்க முடியும். ஆகவே நாம் பயந்து கொண்டு, பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டு, கண்ணீர் விட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களோடு கூட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், உங்களோடு கூட ஒரு மகிமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தினாலே தைரியத்தோடு கூட நீங்கள் வார்த்தைகள் எடுத்து நீங்கள் பேசுங்கள். நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து வசனத்தை எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாய் அந்த பிரச்சனைகள் மாறும் என்பது சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏதனால் நாம் மறைவிடத்தில் அரணிப்பான இடத்தில் இருக்கிற நாம் பேசுகிற வார்த்தையை பரலோகம் கேட்கிறது. ஆமென். நாம கேட்கிறோம், சத்துருவும் கேட்கிறான். ஆகவே நம் ஜீவ வார்த்தைகளை பேசும் பொழுது, விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். அது பிசாசுக்கு தெரியும். விசுவாச வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசுவான், ஆனால் அவன் அவர்களை கண்டு நடுங்குவான், பயப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே தைரியமாக இருங்கள். நீங்கள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா நோய் என்பது மிகவும் கடினமாய் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இதனால் அநேகருடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது. அநேகர் வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்களேயானால் இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே உங்கள் இருதயத்தில் இருக்க தேவனுடைய வார்த்தைகளை வெளியே கொண்டு வாருங்கள். அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து நீங்கள் பேசுங்கள். அந்த பிரச்சனைகளை பார்த்து, அந்த நோயை பார்த்து, அந்த சோதனையை பார்த்து நீங்கள் பேசுங்க. நிச்சயமாக நீங்கள் பேசுகிற வார்த்தையான அம்பு போல சென்று அந்த பிரச்சனைகளை முறியடித்து உங்களை வெளியே கொண்டு வரும். சுகத்தை பலவீனத்திலிருந்து உங்களை சுகத்துக்கு கொண்டு வரும். சோதனையில் இருக்கிற உங்களை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் களி கூறுவீர்கள், நீங்கள் கம்பீரிப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இது நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்பது சந்தேகமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கென்னத் ஹேகின் என்றதான ஒரு மனிதன், அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன். அவருடைய ஆரம்ப காலத்தில் நடந்த சாட்சியை கூறுவோமானால், 14 வயதிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். எப்படி அவர் அர்ப்பணித்தார் என்றால், அவர் வாழ்க்கையில் சில போராட்டங்கள். என்ன போராட்டம்? அவர் நடக்க முடியாத அளவுக்கு கால்கள் பலவீனம் அடைந்திருந்தது. கால்கள் இரண்டுமே நடக்க முடியாத நிலையிலே பலவீனப்பட்டிருந்த நேரத்தில் அவள் படுத்த படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது அதை அறிந்த உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், மற்ற ஜனங்களாம் வந்து விசாரித்த பொழுது பரிதாபப்பட்டு போனார்கள். அந்த வாலிப தம்பி மகனை பார்த்து, ஐயோ இந்த பையனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி எல்லாரும் பரிதாபப்பட்டு அவனுக்கு இரக்கம் காட்டித்தான் போனார்கள். ஆனால் அவன் இருதயத்தில் யார் ஒரு சமாதானமான ஒரு தைரியமான வார்த்தையை சொல்லவில்லை. அவன் இப்படியே மனதில் படுத்துக்கொண்டு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் வாழ்க்கை எவ்வளவுதான், படுத்த படுக்கை தான் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்க அந்த நேரத்திலே, எனக்கு அருமையானவர்களே, திடீரென்று அவருடைய உறவினர்கள் ஒருவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி அந்த மகனை பார்க்க வந்தார்கள். அவள் பார்த்த பொழுது அந்த மகனுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்த்து சொன்னார்கள், தம்பி நீ கலங்காதே, உன்னை எழுப்பக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்திலும் அவரோடு அருகில் இருக்கிறார். நீ எழும்புவாய், நீ நடப்பாய், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாய் என்று விசுவாச வார்த்தைகளை அந்த சகோதரி சொன்ன பொழுது, அந்த வார்த்தையை கேட்ட அந்த மகன் இப்படி எல்லாரும் என்னை பார்க்கும் பொழுது வருத்தத்தோடு பேசினார்கள், என்னை பரிதாபப்பட்டு பேசினார்கள். அந்த வார்த்தைகள் எனக்கு இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. ஆனால் நீங்கள் பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தை என் இருதயத்துக்குள்
கடந்து போகிறது, ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாக்குறது. ஆகவே எனக்கு இப்பொழுது நம்பிக்கை வருகிறது. அந்த தெய்வம் உண்மையான தெய்வமானால் நிச்சயமாக நான் அவர் விசுவாசிப்பேன், நான் எழும்புவேன், கர்த்தருடைய ஊழியத்தையும் நான் செய்வேன் என்று சொல்லி அன்றைக்கு தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தாரா. சில நாட்களுக்குள் கடந்தது. ஒரு நாள் இரவிலே அவர் தங்கியிருந்த அறை முழுவதிலும் ஒரு பிரகாசமான ஒளி காணப்பட்டது. அந்த பிரகாசமான ஒளியின் மத்தியிலே நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? அந்த பலவீனமான 2 கால்களும் பலனடைந்தது. எழும்பினார், குதித்தார், நடந்தார். தன் தகப்பன் தாயினிடத்தில் சென்று, இப்பொழுது என்னால் நடக்க முடிகிறது, இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கி விட்டார், நான் நம்பின இயேசு என்னை வாழ வைத்து விட்டார் என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னாரா. நீங்கள் உலகம் முழுவதிலும் பல லட்சம் மக்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷனாய், ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரி அந்த பலவீனமான ஒரு மனிதனை பார்த்து, நீ பலப்படுவாய், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், நீ எழும்பி நடப்பாய், உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையில சொன்னபோது, அந்த வார்த்தையில கேட்ட அந்த வாலிப மகனுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்தது. ஒரு நாள் எழும்பி நடக்க வைத்தது அல்லவா. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆகவே முடியாது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தினால் எல்லாம் முடியும். ஆனால் எப்பொழுது முடியும் என்றால், நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் இந்த அற்புதங்கள் நடக்கும் என்று சந்தேகமில்லை. மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொல்லுகிறபடி ஆகும், அவன் சொல்லுகிறபடி ஆகும். ஆமென். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மறைவிடத்தில், அரணிப்பான இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள், அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவனுடைய அபிஷேகமோ தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே, அந்த வார்த்தையின் பலத்தினாலே, அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே நீங்கள் தைரியமாக நீங்கள் பிரச்சனையை மேற்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்தால் 1000 நாவுகள் இருந்தால் துதிக்க போதாது. அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய மறைவிடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வெற்றியான வார்த்தைகள் தான் பேச வேண்டும். நான் அரணிப்பான இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் தைரியமாக தான் பேச வேண்டும். தோல்வியை பேசக்கூடாது. எந்த ஒரு மனிதர்களை சந்தித்தாலும் சரி, எந்த ஒரு நண்பர்களை பார்த்தாலும் சரி, அவர்களோடு பேசும் பொழுது நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். அந்த வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற சோர்வுகளை மாற்றும், வியாதிகளை குணப்படுத்தும், அற்புதங்களை நடத்தும். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லணும். மலையை பார்த்து பயப்படக்கூடாது. மலை என்பது பிரச்சனைகள், மலை என்பது போராட்டங்கள், சோதனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதை விழும் என்று சொன்னால் விழும், அவன் சொல்லுகிறபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சோதனைக்காக நம்ம கேட்கக்கூடாது, சோதனைக்காகவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் எப்படி என்றால் ஆவியினால தான் செய்ய முடியும். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தான், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால்தான் இந்த அற்புதங்களை நாம் காண முடியும். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களை வைத்து நாம் செய்ய முடியாது. ஆவியானவரோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. நமக்குள்ளும் ஆவியானவருக்குள்ளும் இடைப்பட்ட அந்த பரிசுத்தத்தையும் அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய தைரியமான வார்த்தைகளும் எந்த அளவுக்கு உண்மையாய் வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது கிரியை செய்யக்கூடியதாய் காணப்படும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனைகளை பார்த்து தைரியமாக சொல்லுங்கள், அப்பாலே போ என்று சொல்லுங்கள். இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று சொல்லுங்கள், அவன் சொல்லுகிறபடியே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கடந்த வார்த்தையில் தியானித்தது போல மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 7ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே கட்பாறை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். நல்லா கவனிங்க, வீடு கட்டுகிறவர்கள் 2 பேருமே வீடு கட்டினார்கள். ஆனால் 2 வீடுமே
2 பேருக்கும் ஒரே சோதனை தான் வந்தது. ஆனால் ஒரு வீடு நிலைத்திருக்கிறது, ஒரு வீடு நிலைத்திருக்கவில்லை. எப்படிப்பட்ட வீடு நிலைத்திருந்ததாம்? கன்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்கள். அந்த கன்மலை யார்? கிறிஸ்து தான். இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்கள், வார்த்தையின்படி செய்கிறவர்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் சொல்லுகிறபடி ஆகும். அவர்கள் எத்தனை சோதனைகள் கஷ்டங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர்களை தூக்கி எடுப்பார், அவர்களை முன்னேற பண்ணுவார், வாழ வைப்பார். என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் கேட்க வேண்டும். நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம ஜெபத்தில் நிறைய நேரங்கள் செலவிடுகிறோம், தவறே இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறீர்களா? சந்தோஷம்தான். ஆனால் 3 மணி நேரம் நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் 4 மணி நேரமாவது நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும். 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் 2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும். வேதம் வாசிப்பது வேறொரு அனுபவம், ஜெபிப்பது இன்னொரு அனுபவம். ஜெபிப்பது என்பது நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களை பிதாவினிடத்தில் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்பது, வேதம் வாசிப்பது என்பது தேவனே நம்மிடத்தில் நேரடியாக பேசுகிறார். ஜெபம் நாம் அவரோடு பேசுவதும், வேதம் வாசிப்பது அவர் நம்மளோடு கூட பேசுவதும். ஆகவே இந்த நாட்கள் நம்முடைய வார்த்தைகளை சுருக்கி கொண்டு தேவ சத்தத்தை நாம் கேட்க பழகுவோம். அதிகமாய் தேவ வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆகவே நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் நிலைத்திருப்பான், நிலைத்திருப்பான். ஆகவே நிலைத்திருக்கிற ஒரு சூழலை யாருக்கு கிடைக்கிறது? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி பேசுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எலியா தீர்க்கதரிசி ஜெபித்தான், கருத்தாக ஜெபித்தான், மழை பெய்யும்படி கருத்தாக ஜெபித்தானாம். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மழையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதே எலியா அந்த மழை பெய்வதற்கு முன்பதாக மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்தான். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். என் வார்த்தையினாலே அன்றி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று அவன் உறுதியாய் சொல்கிறான். அவன் வார்த்தைகளை கேட்டு 3.5 ஆண்டுகள் தேசத்தில் மழை பெய்யவில்லை. வறண்டு போயிருந்தது பூமி, விவசாயம் இல்லை, தண்ணீர் இல்லை. அதே எலியாய் ஒரு நாள் கருத்தாக ஜெபிக்கிறான் பாருங்க. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மழையை கட்டளையிட்டார். நீங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எலியாவுக்கு தெரியும், நான் ஒரு அரவணைப்பான இடத்தில் இருக்கிறேன், நான் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற கிரியைகள், பிசாசுடைய எண்ணங்கள், சிந்தைகள் அவைகள் என்னிடத்தில் வருவதற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் நான் தேவ பிரசன்னத்துக்குள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தேவனோடு கூட இருக்கிற நான் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் கேட்கிறார். நான் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவர் அற்புதத்தை செய்கிறார் என்கிற நம்பிக்கை, தைரியம் ஒரு எலியாவுக்குள் இருந்தது. எலியா உலக பிரகாரமாக வாழவில்லை. பிசாசினுடைய கிரியைகளுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. எப்போதும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆகவே எலியா பேசின வார்த்தையை கர்த்தர் கனமணினார். இதே எலியா சாரிபாத் ஊருக்கு போகும்போது அங்கு விதவையை பார்த்து ஒரு அடையை செய்து கொண்டு வா, குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி விதவையை பார்த்து கேட்கிறான். பஞ்சம், பயங்கரமான பஞ்சம்.
அவள் சொல்கிறாள், இல்லை, கலசத்தில் கொஞ்சம் போல எண்ணெய், பானையில் கொஞ்சம் போல மாவு, இவைகள் தான் உண்டு. நானும் என் குமாரனும் செய்து சாப்பிட்டு மறிக்கப் போகிறோம். உலக பிரகாரமாக அந்த வார்த்தையை கேட்கும்போது என்ன யோசிப்பார்கள்? ஆனால் அவள் யோசிக்கல. எலியா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவள் போய் செய்தாள். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை கர்த்தர் எதுக்கு அனுப்பினார்? அந்த சாரிபாத்துக்கு இந்த விதவையை காப்பாற்ற. எலியா சொன்ன வார்த்தைக்கு இவ கீழ்ப்படிந்ததினால தான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இல்லைன்னா அந்த கொஞ்சம் போல மாவும் கொஞ்சம் போல எண்ணெயும் சாப்பிட்டு செத்தே போயிருப்பாங்க. ஆனால் எலியாவின் வார்த்தை அவள் கேட்டதினால பஞ்சம் தீரும் வரைக்கும் அவள் குடும்பத்தார் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்ந்தார்கள். மறிக்க போகிற அந்த குடும்பம் பிழைத்தது. எப்படி? எலியாவின் சத்தத்தை அவள் கேட்டதினால. தேவ சத்தத்தை கேட்டு நம்ம அந்த பூமியில் வாழ்ந்தால் நிச்சயமாய் சோதனைகள் சாதனையாய் மாறும். பிரச்சனைகள், குழப்பங்கள், கண்ணீர், கவலை எல்லை விட்டு துரத்தப்படும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஏனென்றால் நம்ம பேச வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு சமயத்திலே நானும் என் மனைவியும் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்த பொழுது, பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது. பல ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பத்தை சந்தித்த பொழுது அவர்கள் எங்களை பார்த்த மார்க்கத்திலே சந்தோஷத்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிறதே, எப்படி இருக்கிறீர்கள் என்று எங்களை விசாரித்தார்கள். நாங்களும் ஒரு விசாரித்து கொண்டோம். அப்பொழுது என் மனைவி அந்த குடும்பத்தை, அந்த சகோதரியை பார்த்து, உன் பிள்ளைகளாம் நன்றாக இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு சொல்லிக்கொண்டு நேரத்தை திடீர்னு கண்கள் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. ஏன் அழுகிறார்கள் என்று. ஏன்னா அது சகோதரி, என் மனைவியோடு கூட படித்த சகோதரி. ஏன் அழுகிறாய் என்று அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னார்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய 2வது மகன் என் குடும்பத்தை விட்டு போய்விட்டான். அவன் இதுவரைக்கும் பார்க்க முடியவில்லை. அவன் இருக்கிறானா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதை நினைத்து மிகவும் வேதனையாக இருக்கிறது, கவலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது அது ஏன் படிக்கவில்லை என்று சொல்லி தன் தாய் கேட்டபோது அதற்கு கோபித்து கொண்டு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போன ஒரு வாலிபன் 15 ஆண்டுகளாக வீட்டுக்கு வரலையா. எவ்வளவு வேதனையான காரியம். அப்பொழுதுதான் நாங்கள் சொன்னோம், அந்த சகோதரியை பார்த்து நான் சொன்னேன், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, உங்கள் மகனை கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவார். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். எங்கே இருந்தாலும் அவன் வெகு சீக்கிரத்தில் உங்கள் வீடு தேடி வர ஒரு நேரம் வந்துவிட்டது. நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். தைரியமார்கள் சொன்ன பொழுது அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அப்படியாவது எங்கள் மகனை கர்த்தர் கொண்டு வரட்டுமே என்று சொல்லி அவள் சொன்னார்கள். நாங்கள் ஜெபித்து விட்டு வந்துவிட்டோம். சில மாதங்களுக்கு பிறகு அவள் அவர்களோடு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்ட பொழுது அவள் சொன்ன முதல் வார்த்தை, நாங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டதோ நீங்களே பேசிவிட்டீர்கள், என்னுடைய மகன் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அற்புதங்கள் நடக்கும். அந்த வார்த்தை ஒழிந்து போகாது. தேவனது வார்த்தையை கொண்டு எந்த மூலையில் அந்த மனிதன், அந்த வாலிபன் இருந்தாலும் அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் கொண்டு வந்து விட்டு சேர்த்தார். அதான் உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் எழுந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த இடத்தில் வெட்கத்தை, அவமானத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். யாரெல்லாம் உங்களை அநியாயமாக ஏமாற்றினார்களோ, உங்களை வஞ்சித்தார்களோ, அந்த கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்த ஒரு இயேசு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை வாழ வைப்பார்.
ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனைப் போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆகவே அரணிப்பான இடத்துல நின்று கொண்டு நீங்கள் அவிசுவாசத்தோடும் தோல்வியான வார்த்தைகளையும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் பேசுங்கள். இந்த நாட்களிலும் இந்த கொள்ள நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் அநேகருடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. ஒரு பக்கம் அது கலக்கத்துக்குரிய காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறபடினாலே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தைரியமாக இருங்கள். நீங்கள் தனிமையாக இல்லை, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நீங்கள் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தைரியமாக இருங்கள். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களை அணுகாது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். ஆகவே அரணிப்பான இடத்துல நின்று கொண்டு நீங்கள் தைரியமாக பேச வேண்டும். தைரியமாக நீங்கள் பேச வேண்டும். ஆமேன். பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்தில் வலையை போடு என்று சொன்னார். வலையை போட்டான். அற்புதம் நடந்தது. தான் சொன்னபடியே நடக்கும். ஆமேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனுடைய படகு நிரம்பும். வலைகள் நிரம்பினது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். இன்றைக்கு நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் விசனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். அதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்களாம். ஒருவன் 1000 பேரை, 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இது எப்படி நடக்கும் என்றால், கர்த்தரோடு கூட நீங்கள் இருப்பீர்களேயானால் ஒரு மனிதன் 1000 பிரச்சனைகளை துரத்த முடியும். 2 பேர் சேர்ந்தால் 10,000 பேரை துரத்த முடியும். 10,000 பிரச்சனைகளை துரத்த முடியுமா? இதை சத்துருக்கள் கீழே 31ஆம் வசனத்தில் தான் கவனிங்க. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல அல்ல. என்ன சொல்கிறார்கள்? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகின அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல. நம்முடைய சத்துருக்களே அவர்களுடைய தீர்மானிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், உங்கள் கண்மலை வேற, எங்கள் கண்மலை வேற. நாங்கள் நம்பின கண்மலை எங்களை கைவிட்டுருச்சு. ஆனால் நீங்கள் நம்பின கண்மலை உங்களை பத்திரமாய் கொண்டு போய்கிட்டு இருக்கிறது. இது அவங்களுக்கு தெரியுது, சத்துருக்களுக்கு தெரியுது. நம்முடைய தெய்வம் நம்மை கைவிட்டது என்று சத்துருக்கள் சொல்கிறார்கள். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை கைவிடவில்லை. இது உண்மை. அவர்கள் கண்கள் அவர் கண்களுக்கு அது தெரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது கண்மலை ஆகிய கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் எதிரிகள் அவங்க எவ்வளவோ கண்மலையில் இருந்தாலும், யுத்த வீரர்கள் காணப்பட்டாலும், ஆனால் அவர்களை மேற்கொள்ள முடியலை, முன்னேற போக முடியலை. என வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாக்கிறார். ஆகவே
ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காதவர்களுக்கும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கும் நடக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எதிரிகள் கண்கள் தெரிகிறது, நம்முடைய கண்மலை நம்மளோடு கூட இருக்கிறார். அவர்களில் ஒருவன் 1000 பேரை துரத்தி விடுவான், 2 பேர் சேர்ந்துட்டா 10000 பேரை துரத்தி விடுவார்கள் என்பது சத்துருக்களுக்கு தெரிகிறது. இதே சம்பவமாக தான் யோபுவில் படிக்கிறோம். நீ விருதாவா யோபுவை காப்பாற்றுகிறீர், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்து நீர் காக்கிறபடினால்தான் அவன் நன்றாயிருக்கிறான் என்று சொல்லி பிசாசு கர்த்தரிடத்திலே சொன்னான். பிசாசுக்கு என்ன தெரிகிறது? யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு தெரியல. உங்களை தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். உங்கள் தேவன் உங்களை அக்னி மதிலாய் இருந்து பாதுகாக்கிறார். உங்களை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்பதை நீங்கள் அறியாமல் போகிறீர்கள். ஆனால் சத்துருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். உங்களை சுற்றிலும் ஒரு கண்மலை இருக்குது, உங்களை சுற்றிலும் ஒரு அக்னி மதில் இருக்கிறது, உங்களை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது என்பது பிசாசுக்கு தெரியுது. நீங்கள் அதை பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறப்பாராக, கண்கள் திறக்கப்படுவதாக. நம்புங்கள், விசுவாசிகள். எப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை அரணிப்பான பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் பேச வேண்டும். கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுவேன், நீரே என் அடைக்கலம். சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்கிறான். 18ஆம் சங்கீதத்திலே என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறவர் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தெளிவாக சொல்கிறார். இவள் அழகா சொல்கிறார். அரணிப்பான இடத்தில் நின்று கொண்டு, ஒரு பாதுகாப்பான ஒரு மறைவிடத்தில் இருந்து கொண்டு உம்மில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் என் கண்மலை, நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என் இரட்சகர், நீங்கள் தான் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என் துருகம் நீங்கள் தான், என் கேடகம் நீங்கள் தான், இரட்சணை கொம்பு நீங்கள் தான், என் உயர்ந்த அடைக்கலம் நீங்கள் தான். அந்த அரணிப்பான இடத்தில் நின்று கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. அநேகருக்கு ஏன் தோல்வி வருது? தோல்வியை பேசுகிறார், தோல்வி வருகிறது. அநேகருக்கு ஏன் வெற்றி வருகிறது? வெற்றியை பேசுகிறார்கள், வெற்றி வருகிறது. மனுஷன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜீவ வார்த்தையை பேசுங்கள், அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆகவே அந்த 2ஆம் வசன சங்கீதம் 91:2 சொன்னது போல, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நல்ல வார்த்தையை சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக்கொண்டு உலக பிரகாரமான மனுஷனைப் போல, உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ள தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சொல்கிறது போல நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அது எப்படி வாழ்க்கையில் கிரியை செய்யும்? கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகள்படி செய்யுங்கள். அப்பொழுது பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் அது நீங்கள் விழ மாட்டீங்க, நிலைச்சிருப்பீங்க, நன்றாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜீவ வார்த்தைகளை பேசுங்க, ஜீவனுக்காக நில்லுங்க, ஜீவனோடு நில்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை ராத்திரியும் பகலும் தியானிங்க, அதையே திரும்ப பேசுங்க. கர்த்தர் உங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், வியாபாரம் வேலையை ஆசீர்வதியும். வாழ்க்கையிலே கலங்கி போய் சோதனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் வியாதியிலும் துக்கத்தோடு யாராவது இருப்பார்களேயானால் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் அவளை தைரியப்படுத்தும், அவளை எழுப்பும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அவள் அறிந்து கொள்ளும்படி கண்கள் திறந்தருளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டும். அதை அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரே அதை கை கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வியாதிப்படுக்கில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த கொடிய நோய் ஒழிப்பதற்காக முழு மூச்சு எடுத்து வேலை செய்கிற எங்கள் அரசாங்கத்துக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்தருள்வீராக. எங்கள் தலைவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே, முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, காவல்துறை மக்களுக்காக, ஆண்டவரே, மருத்துவத்துறை இதிலே வேலை பார்க்கிற எல்லா மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தையும் அவர்களையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த நோயை நீர் அப்புறப்படுத்தி ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து தேவ பிரசன்னமும் கிருபையும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவானவருடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமோ நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்,